ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பூ எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பூ கட்டுறதுங்கிறது ஒரு கலைங்க. நம்ம கையால் நம்ம சாமிக்கு பூ கட்டி போட்டாலே அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். இது இந்த ஜென்ரேஷனுக்குலாம் பூ கட்டவே தெரியறதில்ல. இப்போ நம்ம இதை எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நூலை இப்படி பிடிச்சிக்கோங்க. பூவோட காம்பை பிடிச்சிக்கோங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று. இதை அழுத்து பிடிச்சிட்டு இந்த அடியில் இருக்கிற நூலை ஒரு சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை இப்படி இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் அதை எடுத்து இப்படி விட்டிங்கன்னா ஈஸியாக பூ கட்டலாங்க. ரொம்ப ஈஸி பூ கட்டுறதுங்கிறது. நீங்கள் பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லா பூவையும் அதே மாதிரி அடுத்தடுத்து வச்சு கட்டிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்படி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதை ஒரு சுற்றி இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் இப்படி போட்டிங்கன்னா இழுத்திங்கன்னா ஈஸியாக பூ கட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்களும் கட்டி பழகி உங்கள் கையால் சாமிக்கு கட்டி போட்டிங்கன்னாவே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா பூவும் கட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட்டி பழகுங்க. பழக தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் உதிர்ற மாதிரிலாம் இருக்கும். பழகிட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு க்ரிப்பாக வந்துடும். பாருங்கள், என்ன இருந்தாலும் உங்களுக்கு விழுகாது. நீங்களும் கட்டி பார்த்து பழகிக்கோங்க.